அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதயநிதி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இடையேயான நட்பு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இவங்களுக்குள்ளார மோதல் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற தகவல்கள் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது இவங்களுக்குள்ளார அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 3 தலைமுறைகளாக தொடர்ந்த நட்பு தற்போது உதயநிதி அன்பில் மகேஷ் இடையே விரிசலை ஏற்படுத்தியிருக்கின்றது, மோதலாக மாறியிருக்கின்றது. அன்பில் மகேஷினுடைய தாத்தா அன்பில் பி தர்மலிங்கம் அவர்கள் கருணாநிதியுடன் மிக மிக நெருக்கமாக இருந்தவர், முன்னாள் அமைச்சரும் கூட. அவருடைய மகன் அன்பில் பொய்யாமொழி மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அடுத்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இவர் உதயநிதியுடன் மிக மிக நெருக்கமாக இருந்தார். தற்போது இவங்களுக்குள்ளாரதான் பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு நட்பு உடைந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. 3 தலைமுறைகளாக தொடர்ந்த நட்புல என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்போது, திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய கமிஷன் புகார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் இடையே மிக பெரும் விரிசலையும் மோதலையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதற்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்ணியிருக்கார்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவை நாடி போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் மிக பெரும் மனக்கசப்பிற்கும் ஆளாகி இருக்கிறார். இதன் எதிரொலியாகத்தான் அண்மையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மற்றும் தொடர் சட்ட போராட்டங்களை எதிர்கொண்ட போது எப்போதும் அவருடன் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் செல்லாமல் விலகியே இருந்தார் அப்படின்ட்டு திமுகவுடைய மூத்த தலைவர்களே தற்போது இந்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக தொடர்ந்து வந்த இந்த நட்பில் தற்போது மிக பெரும் விரிசல் ஏற்பட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலின் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பிரிவை பற்றி, இந்த விரிசலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.